கிளாஸ் 6 சாப்டர் 3. இந்த வீடியோவில் நம்ம 3.12 கேம்ஸ் அண்ட் வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்ஸ் அண்ட் வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னா, ரூல்ஸ் ஃபார் கேம் 1. ஃபர்ஸ்ட் பிளேயர் சேஸ் 1, 2 ஆர் 3 ஏதாவது ஒரு நம்பர் சொல்லணும். தென் த 2 players டேக் டர்ன்ஸ் ஆடிங் 1, 2 ஆர் 3. ஸோ திருப்பி என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் பிளேயர் சொன்ன நம்பர்லேருந்து செகண்ட் பிளேயர் வந்து 1, 2 ஆர் 3 ஏதாவது ஒரு நம்பரை வந்து ப்ரீவியஸ் நம்பரோட ஆட் பண்ணணும். எந்த பர்சன் ஃபர்ஸ்ட் 21 ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது நமக்கு ஃபர்ஸ்ட் பிளேயர்னு வச்சுக்கலாம், இங்கே இருக்கிறது செகண்ட் பிளேயர்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர் 1, 2, 3 3 நம்பர் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேயர் ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, செகண்ட் பிளேயர் இந்த 3 நம்பரில் எதையாவது ஒன்று ஆட் பண்ணி நம்பர் சொல்லலாம். ஸோ நான் +2 ஆட் பண்ணி 3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளேயர் என்ன பண்ணலாம், 3யோட ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணலாம். +2 ஆட் பண்ணி 5ன்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பிளேயர் என்ன பண்ணுவாங்க, 5 + 1 6ன்னு சொல்லலாம். அண்டு திருப்பி ஃபர்ஸ்ட் பிளேயர் 6 + 3 9 அப்படின்னு சொல்லலாம். இவங்க 9 + 1 10. ஸோ இந்த பிளேயர் 10 + 2 12ன்னு சொல்ல முடியும். இவர் 12 + 3 15 அப்படின்னு சொல்லலாம். திருப்பி இந்த பிளேயர் 15 + 3 18 அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே 18 + 3 21 சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ யார் வின் பண்ணா அப்படின்னா, செகண்ட் பிளேயர். யார் ஃபர்ஸ்ட் 21 சொல்கிறாங்களோ அந்த பிளேயர் தான் வின்னர். ஸோ இதே மாதிரி வேறு நம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கேமு விளையாடி பார்க்கணும். ரூல்ஸ் ஃபார் கேம் நம்பர் 2. இந்த கேம் நம்பர் 2ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் இஸ் அ நம்பர் பிட்வீன் 1 and 10. அந்த இன்பிட்வீன் சொன்ன நம்பரோட செகண்ட் பிளேயரும் அதே மாதிரி 1 and 10ஓட ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட்டு யார் 99 அப்படின்னு ரீச் ஆகுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இது ரூல் நம்பர் 2. ஓகே, இங்கே ஃபிகர் இட் அவுட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தேர் இஸ் ஒன்லி ஒன் சூப்பர் செல் கிரேட்டர் தென் ஆல் இட்ஸ் நெய்பர்ஸ். அப்படின்னா இந்த நெய்பர் வந்து இந்த 4 நம்பர் தான் அதுக்கு இப்போ நெய்பர். 1 ரைட்டு, லெஃப்ட்டு, அப்பர் அண்ட் லோவர். இந்த 4 நம்பரை விட பெரிய நம்பரை தான் இப்போ நம்ம சூப்பர் செல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 4 நம்பரை விட இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் யூ எக்ஸ்சேஞ்ச் 2 digits அந்த 62871ல ஏதாவது ஒரு 2 digit சேஞ்ச் பண்ணிட்டா 4 சூப்பர் செல் ஆகிற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ சுற்றி இருக்கிற நம்பர் பாருங்க, 23,000, 39,000, 45,000 அண்ட் 50,000. அப்போ மினிமமே 23 இருக்குது. அப்போ 23யை விட கம்மியாக நடுவில் இருந்தால் தான் 4மே, நான் பாக்ஸ் பண்ணியிருக்க 4மே சூப்பர் செல்லாக சேஞ்ச் ஆகும். ஸோ 23யை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கே 21,000 எழுதலாமா, இந்த 2 எடுத்துக்கிட்டேன், 1 எடுத்துக்கிட்டேன். ஸோ 21,687 அப்படின்னு மாற்றலாம். சாரி, 2 digits தான் நமக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 அப்படின்ற டிஜிட்டை சேஞ்ச் பண்ணுறேன், 1ன்றதை சேஞ்ச் பண்ணுறேன், மீதி அப்படியே இருக்கும் 687. ஸோ இந்த 62871 21687 அப்படின்னு மாற்றலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் 21687. அப்படி மிடில் மாற்றிட்டா மீதி இருக்கிற சுற்றி இருக்கிற 4 வேல்யூமே என்னவாயிடும், கிரேட்டர் தென் ஆகிடும். ஸோ அது சூப்பர் செல்லாக மாறிடும். How many rounds does your year of birth take to reach the Kaprekar constant? ஸோ நம்மளோட இயர் ஆஃப் பர்த் எடுத்துக்கணும். நான் வந்து கான்ஸ்டன்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இயர் வந்து 1986 அப்படின்னு எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எப்படி எழுதுவோம், 9861 அப்படியே ரிவர்ஸில் எழுதியாச்சு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 7 15 2 7 1 8. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. 8172 இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 8721 1278. 7 கேன்சல் பண்ணி இது 11, இங்கே 1. ஸோ இட்ஸ் 3 4 4 7. செகண்ட் ரவுண்ட்லேயும் வரல. 7443 அப்படியே தான் எழுதலாம். லீஸ்டாக எழுதும்போது அப்படியே ரிவர்ஸ். இப்போ இங்கே நான் இங்கேருந்தே எடுத்துகிட்டு வரேன். இட்ஸ் 13 and 13 here. 6 9 9 3 இப்பயும் வரல. 9 9 6
3, 3, 6, 9, 9, 8, 15, 1. So here 4, இங்க 6, 2, 9, 3 னா 6, 6, 2, 6, 4. இப்பயும் வரல. 6, 2, 6, 4 எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? 2, 4, 6, 6. Difference 5. Okay. 12ல 6 போனா 6, 7, 1, 4. 4, 1, 7, 6. இப்பயும் வரல. So 7, 6, 4, 1, 1, 4, 6, 7. Difference 4, 7, 1, 6. 6, 1, 7, 4 அப்படின்றது தான் Kepler constant. இது எத்தனை ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் வந்ததுன்னா 6 ஸ்டெப்ஸ். 1, 2, 3, 4, 5, 6. So answer 6 steps or 6 rounds. Okay, next. We are the group of 5-digit numbers between 35,000 and 75,000 such that all our digits are odd. So எல்லா நம்பருமே ஆடா இருக்கணும். Who is the largest number in the group and who is the smallest number in the group? 3 question இருக்கீங்க. So நம்ம நம்பர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா question number 3. 35,000ல இருந்து 75,000 and இந்த நான் வந்து ஒரு 5 digit நம்பர், நம்மளே ஒரு 5 digit நம்பர் தான் சொல்லிட்டாங்க. ஸோ 5 digit நம்பர் எப்படி இருக்கணும்? எல்லாமே ஆடா இருக்கணும். ஆனால் இதுக்கு நடுவில் தான் இருக்கணும். ஸோ 75க்குள்ள ஒரு நம்பர் ஆட் பண்ணால் கூட இதை தாண்டி போயிடும். அப்போ நம்ம அதை எடுக்கக்கூடாது. கம்மியாக எடுத்தால் 74,000 வரும். பட் இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாமே ஆட்ல இருக்கணும். எல்லா டிஜிட்டுமே ஆட். அப்போ நான் 73,000 எடுத்துக்கிறேன். 999 இதுதான் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர் இன் ஆர் குரூப். இந்த 35,000லேருந்து 75,000க்குள்ள இருக்கிற 5 digit odd number large. So largest 5 digit odd number அப்படின்றது 73999. பட் இந்த 999ன்றது இங்க ரிப்பீட் ஆயிருக்குல்ல. ஸோ இது ரிப்பீட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா வித்தவுட் ரிப்பீட்டேஷன். இதே இதை வந்து வித்தவுட் ரிப்பீட்டேஷன் பார்ப்போம். வித்தவுட் ரிப்பீட்டேஷன். வித்தவுட் ரிப்பீட்டேஷனாக இருந்தால் 73,000 இருக்கும். பட் இந்த 3 9 இருக்காது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? 907 கொடுக்க முடியாது. 51 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5மே வேற வேற நம்பர். இதுலேயே ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர். ஸோ நான் லார்ஜஸ்ட்னும் போது என்ன பண்ணேன்? 75,000க்கு நியரராக எடுத்துக்கிட்டேன். அதுவே அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூனா 35,000க்கு நியரராக எடுத்துக்கணும். ஸோ ஸ்மாலஸ்ட் 5 digit odd number. odd numberனா எல்லாமே ஆடா இருக்கிற ஒரு நம்பர். ஸோ 35,000க்கு நியரஸ்டா இருக்கணும். ஸோ 351 ஆட்லேயே இருக்கணும். 5 நம்பருமே ஆட்ல இருக்கணும். அப்படின்னா 111 சொல்லலாம். இதுவே வித்தவுட் ரிப்பீட்டிங். வித்தவுட் ரிப்பீட்டிங் அப்படின்னா என்ன வரும்? 35. இது வந்து கேட்கல, அவங்க நாமளாக தான் எழுதியிருக்கிறோம். அவங்க வந்து வித்தவுட் ரிப்பீட்டேஷனா வித் ரிப்பீட்டேஷனா கேட்கல. ஸோ 35 1 ஏற்கனவே 3 நம்ம எழுதிட்டோம். ஸோ 7 9 எழுதலாமா? ஓகே. இது லீஸ்ட் 5 digit நம்பர் வித் ஆல் ஆட் நம்பர்ஸ். அடுத்தது நியரர் டு 50,000, க்ளோசஸ்ட் டு 50,000. இதுக்கு வந்து ஆனால் கண்டிஷன் கிடையாது. க்ளோசஸ்ட் டு 50,000 அப்படின்றது கண்டிஷன் கொடுக்கல. such that all digits are odd ன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ 50,000ல எல்லாமே ஆடா இருக்கணும், நியரரா இருக்கணும். அப்படின்னா 50 கீழே போயிடுச்சுன்னா 49 ஆயிரும். அதை போய் ஈவன் ஆயிரும். 4ன்றது ஈவன். இப்போ 51,111. ஓகே. Question number 4. Estimate the number of holidays you get in a year including weekends, festivals and vacations.
ஸோ நமக்கு மொத்தம் 52 வீக்ஸ் இருக்குது அப்படின்னா சாட்டர்டே ஒரு 52 சாட்டர்டேஸ் வந்துடும். கொஷின் நம்பர் 4, சாட்டர்டே ஒரு 52 டேஸு, சண்டே ஒரு 52 டேட்ஸு, அண்டு ஃபெஸ்டிவல் ஒரு 30 டேஸாக ஃபெஸ்டிவலில் வரும். ஸோ அரவுண்ட் 134 டேஸ் வருது. இது வந்து நம்ம எஸ்டிமேட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் 134 டேஸ். நெக்ஸ்ட், estimate the number of liters a mug, a bucket and an overhead tank can hold. ஸோ மக்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 2 liters தான் வந்து மக்ல இருக்கும். வேறஸ் பக்கெட்டில் எப்படி இருக்கும்னா ஒரு 20 liters பக்கெட்டில் இருக்கும். அண்ட் ஓவர்ஹெட் டேங்க்ல எவ்வளோ இருக்கும்னா ஒரு 1000 liters வந்து நம்ம இது வந்து எஸ்டிமேட் தான் பண்ணுறோம். 1000 liters வந்து அது ஹோல்ட் பண்ண முடியும். Write one 5-digit number and two 3-digit number such that their sum is 18,670. ஒரு 5-digit நம்பர்ன்றது 18,000 நியரஸ்டாக எழுதிக்கிட்டேன். 2 3-digit நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 670 வந்து நான் எப்படி எழுதலாம்? ஒன்று 500, ஒன்று 170. இப்போ இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? இந்த வேல்யூ தான் வரும். ஸோ the numbers are 18,500 and 170. இல்லை நீங்கள் 400 270 எடுத்துக்கலாம். Next, choose a number between 210 and 390. Create a pattern similar to those in section 3.9. section 3.9 அப்படின்றது இட்ஸ் a pattern, நம்பர்ஸ் வச்சு இருக்கிற ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்மேட்டில் நம்ம 210லேருந்து 390க்குள்ளே ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, இதை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் நம்ம? நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 215 எடுத்துக்கலாமா? ஸோ 250 அப்படின்றது 250 எடுத்துக்கலாம், இல்லை நம்ம 290 கூட எடுத்துக்கலாம். ஸோ 50 15 ரெண்டு நம்பர், 10 10 10 3 10, திருப்பி அகைன் 50 50, 10 10 10, இங்கேயும் ஒரு 10 10 10. இப்போ 10 மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 9 10s இருக்கு. ஸோ 9 into 10 90. 50s எவ்வளோ இருக்கு? 4 50s இருக்கு, which is 200. மொத்தமாக 290. அவங்க Question number 8. Question number 8ல recall the sequence of powers of 2. Chapter 1ல படிச்ச powers of 2 எடுத்துட்டு நம்ம அதை வந்து ஏன் கொலாப்ஸ் கன்ஜெக்சர் வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பவர்ஸ் ஆஃப் 2 எடுக்கணும். அந்த பவர்ஸ் ஆஃப் 2 எடுத்து கொலாப்ஸ் கன்ஜெக்சரை நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பவர் ஆஃப் 2 எடுத்து டேர்ம் எடுத்தாலும் கொலாப்ஸ் கன்ஜெக்சர் ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ 2 power 4 எடுத்துக்கலாம். 2 powers ஆஃப் 2 அப்படின்றதுனால நான் 2 power 4 எடுக்கிறேன். 2 power 4 அப்படின்றது 16. ஸோ 16 எடுக்கிறேன். இந்த கொலாப்ஸ் கன்ஜெக்ஷன்றது என்னது? ஈவனா இருந்தது அப்படின்னா நம்பர் டிவைடட் பை 2. அதுவே ஆட் டேர்மா இருந்ததுன்னா நம்பர் இன்டூ 3 + 1. இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ 16 அப்படின்றதுனால டிவைடட் பை 2 ஆகி அடுத்தது 8 ஆகும். 8ம் ஈவன் நம்பர்ன்றதுனால டிவைட் ஆகி 4. 4ம் ஈவன் நம்பர்ன்றதுனால டிவைட் ஆகி 2. 2 is also even number, டிவைட் ஆகி 1. இது 2 power 4க்கு. ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் 2 power 6க்கு எடுக்கலாம். 2 power 6ன்னா இட் இஸ் 2 power 16 32 64. 64ம் ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்ன்றதுனால 32 ஹாஃப் ஆயிடுது. 32 டிவைட் பண்ணா 16, 16 ஈவன் நம்பர் டிவைட் பண்ணா 8, 8 ஈவன் நம்பர் டிவைட் பண்ணா 4, 4 டிவைட் பண்ணும்போது 2, 2 டிவைட் பண்ணும்போது 1. ஸோ இந்த கொஸ்டின் ஆஸ் பர் த கொஸ்டின் பவர்ஸ் ஆஃப் 2 எந்த வேல்யூ எடுத்தாலும் கொலாப்ஸ் கன்ஜெக்சர் இதில் கரெக்டாக தான் வரும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 9. Check if the collapse conjecture holds for the starting number 100. ஸோ 100ல ஸ்டார்ட் ஆகி வர ஒரு நம்பருக்கு வந்து இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதை செக் பண்ண போகிறோம்.
ஸோ ஸ்டார்டிங் வித் 100 அப்படின்னா 100 எடுக்கிறோம். இங்கே நான் கண்டிஷன் எழுதுறேன். ஈவன் நம்பராக இருந்ததுன்னா நம்பர் டிவைடட் பை 2. அதுவே ஆட் நம்பராக இருந்ததுன்னா அந்த நம்பர் இன்டூ 3 பிளஸ் 1. ஸோ 100ன்றது ஒரு ஈவன் நம்பர். ஸோ அது பாதியாக டிவைட் ஆகி 50 ஆகும். 50யும் ஒரு ஈவன் நம்பர், ஹாஃபாக டிவைட் ஆகி 25 ஆகும். 25 அப்படின்றது ஒரு ஆட் நம்பர். அப்போ நான் அதை எப்படி எழுதணும்? 25 into 3 plus 1. 25 into 3 plus 1ன்றது 76. So 76. 76 even number half ஆயிடும். So half ஆகி 38. 38 again even number, அது half ஆகி 17 அப்படின்னு வந்திருக்கும். Sorry, it is 19. இப்போ 19ன்றது odd number. So 19 into 3 plus 1. 19 into 3ன்றது 57. 57 plus 1ன்றது 58. 58ன்றது ஒரு ஈவன் நம்பர். இதோட பாதி அப்படின்னு வரும்போது இட் இஸ் 29. 29ன்றது ஒரு ஆட். ஸோ 29 into 3 plus 1. 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 7. 27, 2 carry 60, 87 plus 1, 88. இந்த இடத்துல 88 வருது. 88ல half வந்து it is 44. 44ல half 22. ஏன்னா இது எல்லாமே ஈவன் நம்பர். ஓகே. ஸோ இந்த 22வும் ஈவன் நம்பர். அப்போ அது half ஆகி 11 ஆயிருக்கும். அடுத்தது 11 into 3. அது ஆட் நம்பர்ன்றதுனால 11 into 3 plus 1. 33 plus 1, 34. 34 ஒரு ஈவன் நம்பர். ஸோ half ஆகி 17. அடுத்தது 17 into 3 plus 1. 17 into 3 அப்படின்றது it is 51 plus 1, 52. ஸோ இங்கே 52ன்னு வருது. 52 வந்து நமக்கு half-ஆ டிவைட் ஆகி 26. 26 half-ஆ டிவைட் ஆகி 13 அப்படின்னு வந்திருக்கும். 13 is odd number. ஸோ 13 into 3 plus 1, 14 வரும். So 40 is an even number. So half-ஆ டிவைட் ஆயிடுச்சு. 20 is an even number. half-ஆ டிவைட் ஆயிடுச்சு. 10 is an even number. half-ஆ டிவைட் ஆயிடுச்சு. 5 வரைக்கும் வந்துருச்சு. So 5 into 3 plus 1. 5 into 3 அப்படின்றது 15. 15 plus 1, 16. 16 half-ஆ டிவைட் ஆகி 8. இது டிவைட் ஆகி 4. Then 2. Then 1. So இப்போ 100ன்றது நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே டிவைட் ஆகி ஆட் ஈவன் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே வரும்போது 1ன்னு வந்துருச்சு. ஸோ 100 அப்படின்றது நமக்கு கொலாட்ஸ் கன்ஜெக்சர் ஒர்க் ஆகுது. இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ கொஸ்டின் நம்பர் 10. ஸ்டார்டிங் வித் 0 பிளேயர்ஸ் ஆல்டர்னேட் ஆடிங் நம்பர்ஸ். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம். பிட்வீன் 1 and 3. ஸோ 1 and 3னா 1, 2 and 3 எடுப்பாங்க. The first person to reach 22 wins. What is the winning strategy அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வின்னிங் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 22 எடுத்தா வின். ஸோ 22 வரணும் அப்படின்னா 21க்கு ரீச் ஆயிடுச்சுன்னா 1 ஆட் பண்ணிக்கலாம். 20க்கு ரீச் ஆனால் 2 ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் 0 நம்ம இதை வந்து ப்ளே பண்ணியே பார்ப்போம். பிளேயர் 1, பிளேயர் 2. பிளேயர் 1 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிளேயர் 2 ரேண்டமாக ஒரு 2 ஆட் பண்ணுறாங்க. ஸோ 2ன்னு இருக்கு. இப்போ பிளேயர் 1 3 ஆட் பண்ணுறாங்க. ஸோ 2 + 3 5. பிளேயர் 2 இது வந்து நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பிளேயர் 2 5 + 3 சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் 8. பிளேயர் 1 8 + 1 சூஸ் பண்ணுறாங்க. ஸோ 9. பிளேயர் 2 9 + 3 சூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் 12. ஸோ 1 2 3 நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பிளேயர் 1 அகைன் 1 சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 12 + 1 13. பிளேயர் 2 கம்ப்ளீட்டாக ஜம்ப் பண்ணியே போயிடுறாங்க. ஸோ 3 ஆட் பண்ணால் 16. இப்போ இவங்க 3 ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 19க்கு வந்துட்டாங்க. பிளேயர் 1 19க்கு வரும்போது பிளேயர் 2 என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்க 22 வந்தா வின் ஆயிடுச்சு. 22 வரதுக்கு 3 ஆட் பண்ணாலே 22 வந்துடும். ஸோ இன்கேஸ் இவங்க எடுக்கல,
ஸோ இன்கேஸ் அவங்க பிளேயர் 1 வந்து 1 சூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு 17 வந்திருக்கும். அப்போ இவங்களுக்கு 17 ப்ளஸ் மேக்ஸிமம் நம்பர் எடுத்தாலே என்ன வந்திருக்கும் 20 தான் வரும். ஸோ இவங்க அவங்க பிளேயர் 1 வின் பண்ணக்கூடாதுன்னா இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம்? 1 ஃபாலோ பண்ணா 18 வந்திருக்கும். ஸோ இப்போ பிளேயர் 1 என்ன சூஸ் பண்ணியிருப்பாங்க? 18ஓட மேக்ஸிமம் அவங்களால 3 தான் ஆட் பண்ண முடியும், மினிமம் 1 ஆட் பண்ண முடியும். ஸோ 1 ஆட் பண்ணா இட் இஸ் 19. ஸோ 19ஓட இவங்க 3 ஆட் பண்ணிட்டாலே 22. இப்போ யார் வின் பண்ணா அப்படின்னா பிளேயர் 2 தான் வின் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி யார் வின் பண்றது அப்படின்றது தான் இந்த கொஸ்டின்.